நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், முருகனை நான் நினைக்கிறேங்க, ஆனால் முருகன் என்னை நினைக்கிறாரான்னு தெரியலையேன்னு கேட்டால் ஒரே ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எப்போ உங்களுடைய நாவிலே திருப்புகழ் வந்ததோ, எப்போ உங்கள் நாவிலில் கந்தர் அலங்காரம் வந்ததோ, எப்போ உங்கள் நாவிலே சஷ்டி கவசம் வந்ததோ, எப்போ உங்கள் நாவில முருகனுடைய திருநாமம் வந்ததோ, அப்பொழுதே முருகன் உங்களை நினைத்ததால் தான் இதெல்லாம் வந்ததுங்கிறத மறந்துடாதீங்க. அதனால தான் சுவாமி சொன்னார், விழிக்கு துணை திருவெண்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோலும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமேன்னு சொன்னார். நீ வாழ்க்கையில போகும்போது முருகன் உனக்கு காட்சி கொடுப்பாரா, நீ போற போக்குல போ, முருகா முருகான்னு போ, வேலாகவும் மயிலாகவும் சேவலாகவும் யாமிருக்க பயவேன்னு சுவாமி எங்கிருந்தாலும் காட்சி கொடுப்பாரா, கவலைப்படாதங்கிறார்.